வணக்கம். ஒரு நாட்டுக்கு எவை உறுப்புகள் என்று கேட்டால், வள்ளுவப் பெருந்தகை நாடு என்ற அதிகாரத்திலே அழகான ஒரு குறளில் விளக்கம் தருகிறார். இருபுனலும் வாய்ந்த மலையும் வருபுனலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு. இருபுனல் என்றால் மேல்நீர் கீழ்நீர். வானிலே இருந்து பெய்யக்கூடிய மழை மேல்நீர். பூமிக்கு அடியிலே இருந்து சுரக்கக்கூடிய ஊற்று நீர் கீழ்நீர். விண்ணிலிருந்து பெய்யக்கூடிய மழை வளமும் சிறப்பாக இருக்க வேண்டும். பூமிக்கு அடியிலே இருந்து ஆங்காங்கே தோண்டுகின்ற இடங்களில் நீரூற்றுகள் சுரக்க வேண்டும். வாய்ந்த மலை. மலை என்பது பல்வேறு வளங்களின் தொகுப்பு. எந்த நாடு மலை வளம் மிக்கதாக இருக்கிறதோ அந்த நாடு செல்வச் செழிப்பு மிக்கதாக இருக்கும். வருபுனல். வருபுனல் என்றால் ஒரு நிலப்பகுதியின் மேலே பாய்ந்து ஓடக்கூடிய தண்ணீர். அதாவது ஆற்றினுடைய வளம் வேறொரு இடத்தில் உருவாகி இந்த நிலப்பகுதியின் வழியாக ஓடி வர வேண்டும். அன்புக்குரியவர்களே, கடலுக்கு இந்த மூன்று நீர்களும் சென்று கலக்கின்றன. இருபுனலும் வருபுனலும், அதாவது மேலே இருந்து பெய்யக்கூடிய மழை நீர், உள்ளுக்குள்ளிருந்து சுரக்கக்கூடிய ஊற்று நீர், பல்வேறு இடங்களில் தோன்றி பாய்ந்து ஓடி வருகின்ற ஆற்று நீர். இந்த மூன்று நீரும் கலப்பதால் தான் கடலுக்கு முன்னீர் என்று நம் தமிழர்கள் பெயர் வைத்திருந்தனர். வல்லரண். ஒரு நாடு இயற்கையான அரண்களாலும் செயற்கையான அரண்களாலும் சூழப்பட்டிருப்பின் அந்நாடு பாதுகாப்பான நாடு. இந்த இருபுனல் வாய்ந்த மலை வருபுனல் வல்லரண் ஒரு சிறந்த நாட்டிற்கான உறுப்புகள் என்று அவர் கூறுகின்றார். 1818ஆம் ஆண்டு சென்னையிலே மிகப்பெரிய குடிநீர் பஞ்சம் வந்தது. அப்போது சென்னையினுடைய கலெக்டராகவும் பண்டார அதிகாரியாகவும் பணியாற்றியவர் எல்லீசு துரை அவர்கள். திருவள்ளுவருக்கு 2 தங்க காசுகளை வெளியிட்டாரே அவர்தான். மக்களினுடைய குடிநீர் பஞ்சத்தை போக்க வேண்டும் என்பதற்காக சென்னையிலே 27 இடங்களில் அவர் கிணறு வெட்டி வைத்தார். அதிலே ஒரு கிணறு இன்றைக்கும் ராயப்பேட்டையில் உள்ள பெரியபாளையத்தம்மன் கோவிலில் அமைந்துள்ளது. அந்த கிணற்றினுடைய கைப்பிடி சுவரில் இந்த நிகழ்வினை கல்வெட்டாக பொறித்து வைத்திருக்கிறார்கள். திருவள்ளுவர் மீதும் திருக்குறள் மீதும் அளவற்ற பற்று கொண்டவர் எல்லீஸ். அதனால் இன்றைக்கு நாம் பார்த்தோமே, இந்த திருக்குறளை அந்த கல்வெட்டிலே 2 வரிகளாகவும் சேர்த்து பொறித்து வைத்திருக்கிறார். நன்றி, வணக்கம்.